அக்டோபர் 20 அன்னைக்கு அமேசான் வெப் சர்வீசஸ் அதாவது AWS கொஞ்ச நேரம் டவுன் ஆச்சு. ஆமா, பெரிய பாதிப்பு. அதனால வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், ரெடிட்னு ஆயிரக்கணக்கான சர்வீஸ் உலகம் முழுக்க நின்னு போச்சு. இங்கிலாந்துல வரி கட்டுற சிஸ்டம் கூட வேலை செய்யலையாம். இது எப்படி ஆச்சு? ஆமா, இந்த AWSங்கிறது இன்னைக்கு இன்டர்நெட்டோட ஒரு மறைமுகமான முதுகெலும்பு மாதிரி ஆகிடுச்சு. உலகத்துல கிட்டத்தட்ட 1/3 ஆன்லைன் சர்வீஸ், அவங்க கிளவுட் ஸ்டோரேஜ், கம்ப்யூட்டிங் பவர், டேட்டாபேஸ் இது எல்லாம் தான் யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படி? ஏன்னா கம்பெனிங்களுக்கு தனியா பெரிய டேட்டா சென்டர் கட்டி மெயின்டைன் பண்ற செலவு மிச்சம். அமேசான் கம்பெனியோட மொத்த சேல்ஸ்ல AWS பங்கு 20% தான். ஆனா அவங்க லாபத்துல 60% இதுல இருந்து தான் வருது. ஓஹோ, அவ்வளவு லாபகரமானதா? ஆமா, அன்னைக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்களோட டைனமோ டிபின்னு ஒரு டேட்டாபேஸ் சர்வீஸ் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட DNS பிரச்சனை. டிஎன்எஸ்னா? DNSங்கிறது டொமைன் நேம் சிஸ்டம். சிம்பிளா சொன்னா இன்டர்நெட்டோட ஃபோன் புக் மாதிரி. நம்ம ஒரு வெப்சைட் பேரை டைப் பண்ணா அது எந்த கம்ப்யூட்டர்ல இருக்குன்னு இந்த DNS தான் சொல்லும். சரி. அந்த ஃபோன் புக்லயே பிரச்சனைன்னா வெப்சைட்டுக்கு போக முடியாது இல்லையா? இந்த டைனமோ டிபிய நிறைய பெரிய கம்பெனிங்க யூஸ் பண்றாங்க. அதனால அதோட DNS பிரச்சனை இவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகம் இவ்ளோ ஈஸியா உடையக்கூடியதா இருக்கா? எல்லாத்தையும் 1-2 பெரிய கம்பெனியை நம்பி இருக்கிறது ஆபத்து இல்லையா? நிச்சயமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. பெரும்பாலும் இன்டர்நெட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா AWS, மைக்ரோசாஃப்டோட Azure, கூகுள் கிளவுட் இந்த 3 பெரு நிறுவனங்களோட கிளவுட்ல தான் இருக்கு. ஆமா. இதுல ஏதாவது ஒண்ணுல சின்னதா ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் வந்தா கூட அது உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறது தான் இப்போ தெரிஞ்சிருக்கிற ஆபத்து. கம்பெனிங்க செலவை குறைக்க இந்த சில பெரிய நிறுவனங்களை நம்பி இருக்கிறது ஒரு ரிஸ்க் தான். இது முத தடவையும் இல்ல. அப்படியா? ஆமா, 2024ல மைக்ரோசாஃப்டோட கிளவுட்ல கிரவுட் ஸ்ட்ரைக்னு ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் அப்டேட்னால இதே மாதிரி ஏர்லைன், பேங்கிங் சர்வீஸ்லாம் உலகம் முழுக்க பாதிச்சது. இந்தியாவில இந்த AWS பிரச்சனையால என்ன பாதிப்பு? இந்தியாவிலையும் ஏர் டிரான்ஸ்போர்ட் சில மணி நேரம் பாதிச்சது. அவங்க டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் வேலை செய்யாததால பழைய மாதிரி பேப்பர்ல எழுதி வேலை பார்த்திருக்காங்க. ரிசர்வ் பேங்க் சொல்றபடி ஒரு 10 பேங்க் NBFCகளுக்கு சின்ன பாதிப்பு ஏற்பட்டு சீக்கிரமே சரி பண்ணிட்டாங்களாம். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, அமெரிக்க நிறுவனங்களை மட்டுமே சார்ந்து இருக்கிறத குறைச்சு ஒவ்வொரு நாடும் தங்களுக்குன்னு ஒரு சுயமான பாதுகாப்பான கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம முக்கியமான டிஜிட்டல் சர்வீஸ் எல்லாம் 1-2 ஃபாரின் கம்பெனி கிட்ட கொடுக்கறது லாங் டேர்ம்ல சரியானு யோசிக்க வைக்குது. நீங்க டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப்ல இருந்து ஆன்லைன் பேங்கிங் வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சில கம்பெனிகளோட டெக்னாலஜிய எவ்வளவு நம்பி இருக்குன்னு நினைச்சு பாருங்க.